வணக்கம். டிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன். செய்திகள் வாசிப்பது கீதா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு அண்ணன் எம் சுகுமார் அவர்களின் வழிகாட்டுதல்படி வாலாஜார் தெற்கு ஒன்றிய செயலாளர் MC பூங்காவனம் தலைமையில் சிப்காட், புளியந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு பேச்சாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக இலக்கியணி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். குறிப்பாக திராவிட முன்னேற்ற ஆட்சி காலம் அமைந்துள்ள நாள் முதல் இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டது. அதை மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதல்வராக அமர்ந்தால் மட்டும்தான் மீண்டும் மக்களுக்கு அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும். மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் தமிழ்நாடு முதல்வராக வரும் வரை நாம் அனைவரும் ஒற்றுமையாக பாடுபட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று சிறப்பாக பேசினார். கூட்டத்திற்கு வருகை புரிந்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா முன்னேற்ற கழகம் ஆகிய கூட்டணி கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இறுதியாக என்ஜினியர் பாஸ்கரன் அவர்கள் நன்றி உரை கூறினார். செய்திக்காக திமுக ஆட்சியை விரட்டி அடித்து நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். எதற்கு இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அண்ணன் எடப்பாடி அவர்கள் 2021 ஆட்சியில் இருக்கும் போது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு நமக்காக கொடுத்தார். அதை திமுக அரசு சூழ்ச்சி செய்து வந்தவுடனே கேஸ் போட்டு அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்து இன்று வரையும் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுக்காம நம்மளை எல்லாம் ஏமாத்திருக்கிறாங்க. நாம எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச வரை அந்த அனைவருக்கும் சிறப்பாக பிரச்சாரம் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்து. Pay close attention. This is the largest airplane in the world. The Airbus